இனிமையான ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நம்ம நண்பர்களுக்கும் ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவுட் ஸ்டேஷன் போய் எனக்கு வந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவுட் ஸ்டேஷன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியான ஜாப், அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் அவுட் ஸ்டேஷன்னா எல்லாருமே ஈஸியாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவுட் ஸ்டேஷனில் இருக்க நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. டவுட்ஸ்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களில் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. இது மாதிரி வெளியூரில் எதனா ஆக்டிங் டிரைவர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நண்பர்களே, இன்றைக்கி கூட ஒரு 5 மெசேஜ் வந்தது. 5 மெசேஜுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்னி வரைக்கும் நான் எதுவுமே ஃபேக்காக பண்ணல, ஓகேங்களா. ஏன் ஃபேக்காக பண்ணலன்னா, ஃபேக்காக பொய்யா போட்டு என்னால் வீடியோவில் சம்பாதிக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த ஆசை கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொய்யா போட்டு கீழே உண்டுட்டேன், அடிபட்டது, இது மாதிரிலாம் சொல்லி நிறைய சம்பாதிப்பாங்க. எனக்கு அது மாதிரி ஆசைலாம் கிடையாது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கான பலன் இப்போ கிடச்சிருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து சப்ஸ்கிரைபரும் பார்க்குறேன், வியூவும் பார்க்குறேன், கமெண்ட்டும் பார்க்குறேன். இன்னி வரைக்கும் ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயமும் எனக்கு வந்ததில்லை. ஏன்னா நான் உண்மையாக பண்ணுறேன், ஓகேங்களா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்படும் போது எனக்கு கிடைச்ச ஒரு தளத்தை நான் யூஸ் பண்ணிக்கினேன். அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய ஓட்டுநர் எனக்கு டிரைவிங் தெரியும், நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவேன், 2 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்ப்பேன், என்னால் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நைட்டில் மட்டும் என்னால் ஓட்ட முடியும் அப்படின்ற நண்பர்களுக்காக மட்டும்தான் நான் இந்த யூடியூப் சேனல்லே ஆரம்பித்தேன், ஓகேங்களா. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட என்னோடய மானிட்டேஷன் ஆகாது, எனக்கு அந்தளவுக்கு பணமும் வராது, ஓகேங்களா. இப்போ நம்ம ஓட்டுநர் சொந்தங்களை பற்றி பார்ப்போம். எனக்கு அடுத்த டியூட்டி பார்த்திங்கன்னா, கேம்ப் ரோட்லேருந்து திருவள்ளூருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் நடுவில் ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வராங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச டியூட்டி, ஓகேங்களா. எனக்கு கொடுத்தது அவுட் ஆஃப் சிட்டிக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, 500 + 100 இப்போ 500 + 80 + அவுட் ஆஃப் ஸ்டேஷன் 100. இந்த டேரிஃபில் தான் நான் வண்டி எடுத்தேன். ஆனால் வண்டி எடுத்து டியூட்டி எடுத்து 4 hours தான் ஓடிச்சு. அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு ஒரு 100 ப்ளஸ் ஒரு நைட் சார்ஜ் ஒரு 100, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 700 நான் கஸ்டமர்கிட்ட கேட்டால் அவங்களாம் சொல்கிறாங்க, நான் 600 தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இல்லைங்க, இதுதான் எங்களோட பேசிக் டேரிஃபே இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை அவங்க கேட்கவே இல்லை, காதில் வாங்கவும் இல்லை. அந்த அம்மா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தான் ஃபைட் பண்ணால் பிடிக்காது. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, வேண்டாம், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் எனக்கு டியூட்டி கொடுத்தவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா மூச்சு பிடிக்க சண்டை போட்டுது. எனக்கு அதில் விருப்பமே இல்லை, அந்த 100 ரூபாய்க்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் 650 தான் கொடுத்தாங்க அந்த அம்மா. நான் என்ன பண்ணேன், ஓனருக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு டியூட்டி கொடுத்தவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லைங்க இது மாதிரி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். என்னம்மா அந்த அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னா, நான் என்ன பண்ண முடியும், நம்மளும் டியூட்டி கொடுத்தவங்க, நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம சாப்பிடாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் சாப்பிடவே இல்லை. அவங்க ஃபங்க்ஷன் தான் போய்ட்டு இருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை. அப்படி சாப்பிடாம இருந்தோம், நான் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன்னா அதுக்கான வேல்யூ எனக்கு கிடைக்கணும்ல. நான் சண்டைலாம் போடல. நீங்கள் 650 கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த 50 ரூபா நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் தான் கொடுத்தீங்க, உங்களுக்கு எனக்கு டியூட்டி கொடுத்தவரோட கஸ்டமர் தானே. அதனால் அந்த பேமெண்ட்டை அவங்க தான் பேர் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இதுதான் நடந்தது. அப்புறம் நான் முடிச்சுட்டு இது மாதிரி முடிஞ்சதுன்னு சொன்னேன். நான் அதுக்கான சிசி கம்மியாக தான் போட்டேன். இது மாதிரி நீங்கள் கஸ்டமர் சைடில் பிரச்சனைனா நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிடணும். ஃபோன் பண்ணி இது மாதிரி நடக்குது சொல்லணும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சரியா. அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு டைமு, அப்புறம் க்ளோசிங் டைமு, இதெல்லாம் எதுக்கு போட சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி பிரச்சனைலாம் வரும், இதுக்காக தான் பண்ண சொல்கிறாங்க. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.